இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுருக்குக பார்க்குறோம். சுருக்குக அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருங்கிய வடிவம். ஒரு நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கணக்கை வந்து நம்ம கடைசியாக சுருக்கி எழுதணும். கடைசியாக எளிய வடிவில் கொண்டுட்டு வரணும். அதுக்கு நம்ம வகுப்போமோ கழிப்போமோ எதையோ ஒன்று செய்வோம், ஆனால் செஞ்சு எளிய வடிவத்தை கொண்டுட்டு வரணும். அதுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம நல்லா மெமரி பண்ணி வச்சுருந்தோம்னா கணக்குகள் அங்கங்கே தேவைப்படுற இடங்களில் நம்ம தேவையான ஃபார்முலாஸை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு சுருங்கிய வடிவம் கிடச்சிரும். இப்போ நம்ம சூத்திரங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. சூத்திரங்கள், இப்போ சூத்திரங்கள் அப்படின்னா ஃபார்முலா தான். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்க்கலாம், a + b the whole square = a square + b square + 2ab. அடுத்து இதே மைனஸில் பார்த்தா a - b the whole square = a square - b square - 2ab. உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது சாதாரண எளிய முறையான ஃபார்முலா தான். இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வர சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு விதி இருக்குது, ஒரு லா இருக்குது. நம்ம அந்த விதியை பார்க்கலாம். போட்மாஸ், BODMAS. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம இப்போ விளக்கம் எழுதலாம். BOனா bracket of அடைப்புக்குறி, அதாவது பிராக்கெட் நம்ம போடுறோம் இல்லைங்களா, இந்த பிராக்கெட்டு தான். அடுத்து டிவிஷன் வகுத்தல். அடுத்து மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். அடுத்து அடிஷன் கூட்டல். அடுத்து சப்ராக்ஷன் கழித்தல். ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த கணக்கை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அதில் வந்து நம்ம வந்து இந்த மேலேருந்து இந்த பியிலேருந்து எஸ் வரையும் தான் நம்மளோட ப்ரியாரிட்டி இருக்கணும், முன்னுரிமை. அடைப்புக்குறியை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து வகுத்தல் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். அடுத்து பெருக்கல் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். அடுத்து கூட்டல் இருந்தால் அதை சால்வ் பண்ணிடணும். அடுத்து கழித்தல் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிடணும். கடைசியாக தான் நம்ம கழித்தலுக்கு வரணும். மேலேருந்து தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரணும். இப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமான எளிய வடிவத்தை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம், குழம்ப தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இந்த சுருக்குகள்னா என்னன்னு பார்த்துட்டோம். சுருக்குகளில் சூத்திரங்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதில் வர ஒரு விதியை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம சுருக்குகளை வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x = 6 - √35 எனில் x² + 1/x² என்ன? நம்ம இப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். A 142, B 1692, C 6 + √35, D 72. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ல் எது சரியான விடைன்னு நம்ம கணக்கை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ தீர்வு எடுத்துக்கோங்க. அடுத்து தீர்வு கண்டுபிடிக்கும் போது நம்ம கொடுத்துருக்க கணக்கை எடுத்து எழுதுவோம். x = 6 - √35. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் எக்ஸ் தெரிஞ்சிருக்கு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்கள். x + 1/xங்கிற டேர்மும் அதில் இருக்குது. கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம அதை ஸ்கொயரும் பண்ண முடியும். ஸோ நம்ம இதுக்கு எக்ஸ் இருக்குது, அப்போ 1/xஐ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/x = 1/6 - √35. இந்த 1/xஐ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/6 - √35. இதை நம்ம எதால் மேலையும் கீழையும் பெருக்கணும்னா, இங்கே மைனஸ் இருந்ததுன்னா மேலையும் கீழையும் ப்ளஸ்ஸால் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மேலையும் கீழையும் மைனஸால் பெருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸால் பெருக்கணும். 6 + √35 / 6 + √35. இப்போ மேலே பெருக்குனிங்கன்னா 6 + √35 வரும். இப்போ கீழே பெருக்குனிங்கன்னா 6² - √35 the whole squareன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? 6 + √35 / 6² என்ன வரும்? 6 36 -35. ஸோ நம்மளோட விடை என்ன வந்துடும்? 6 + √35 / 1. ஸோ நம்மளோட விடை என்னது? 1/xஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1/x என்னது? 6 + √35. புரிஞ்சுதுங்களா? இப்போ 1/x நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்.
அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 1/xஐயும் xஐயும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இதுதானே இப்போ கொஸ்டினில் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கணக்கிலே இருக்குது 6 மைனஸ் √35. அடுத்து 1/x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளஸ் 6 ப்ளஸ் √35. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் -35 இதில் +35 இருக்குது. ஸோ நம்ம அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 6 + 6 12. அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1/x என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில், x² + 1/x² கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். x² + 1/x² தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம அந்த ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்த போகிறோம். x² + 1/x² ஈக்குவல் டு x + 1/x the whole square -2. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம் வாங்க. இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான ஃபார்முலா. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த கணக்கில் வந்து x² + 1/x² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ x + 1/xஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12. அப்போ 12² -2. 12 × 12 என்னது, 144 -2. ஸோ 144ல் -2னா என்ன வரும், 142. ஸோ நம்மளுக்கான விடை x² + 1/x² ஈக்குவல் டு 142. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது சம் பார்க்க போகலாம் வாங்க. ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a ஈக்குவல் டு √2 + 1 டிவைடட் பை √2 - 1 மற்றும் b ஈக்குவல் டு √2 - 1 √2 + 1 எனில் a² + ab + b² ஈக்குவல் டு என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a 30, b 45, c 35, d 38. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கணக்கு கொடுத்துட்டாங்க. a மதிப்பு கொடுத்துட்டாங்க, b மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா a² + ab + b² கண்டுபிடிக்க போகிறோம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள் ஏ இருக்குது, பி இருக்குது, அடுத்து a × b இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து a + b கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம a + b கண்டுபிடிக்கலாம். a + b பாருங்கள். ஏவோட மதிப்பு என்ன, √2 + 1 டிவைடட் பை √2 - 1 ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன பாருங்கள், √2 - 1 √2 + 1. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், √2 + 1 the whole square. கிராஸ் மல்டிப்ளை பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே என்ன வரும், ப்ளஸ் √2 - 1 the whole squareன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஹோல் டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணால் √2 × √2. ஸோ √2 the whole square -1 × 1 1 ஸ்கொயர். இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா பாருங்கள் என்ன வரும். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. இதை வந்து எந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, a + b the whole square. அந்த ஃபார்முலா படி இதை நம்ம விரிவுபடுத்தணும். அப்போ ஏவோட இடத்துல என்ன இருக்குது, √2. ஸோ √2² ப்ளஸ் பியோட இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 the whole squareன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து 2ab 2 × a வந்து √2, b வந்து 1. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து ப்ளஸ் √2 - 1 the whole square. இது வந்து எப்படி இருக்குது, a - b the whole square ஃபார்முலா. இந்த இடத்துல நம்ம எந்த ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம், a + b the whole square ஈக்குவல் டு
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பயன்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்துகிறோம்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த இடத்துல நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை விரிவுபடுத்திட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏயோட இடத்துல அதே போல் √2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 2abயா. அப்போ -2 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன? √2, பி வேல்யூ அதே 1. ஸோ இப்போ டிவைடட் பை ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மைனஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ இப்போ கீழே வந்து நம்மளுக்கு 1 தான் மதிப்பு. ஸோ அதை விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். பாருங்கள், இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும் ஆன்சராக இருக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. அடுத்து பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ் √2 இருக்குது, இதில் மைனஸ் √2 இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இடையில் 2 மட்டும் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இதை கூட்டினிங்கன்னா என்ன வருது? 2 + 3 6. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு a + b நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a + b ஈக்குவல் டு 6. a + b இப்போ கண்டுபிடிச்சிட்டோங்களா 6ன்னு. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ab கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? abயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ab எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ab ஈக்குவல் டு a என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? √2 + 1 டிவைடட் பை √2 மைனஸ் 1 பெருக்கல் √b வேல்யூ வந்து √2 மைனஸ் 1 டிவைடட் பை √2 + 1 கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏக்கும் பிக்கும் மதிப்பை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து இதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? √2 × 2 √2 த ஹோல் ஸ்கொயர் வரும். அடுத்து 1 மல்டிப்ளை பண்ணிங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ 1 ஸ்கொயர் வந்துடும். டிவைடட் பை அதே போல் தான் வரும். √2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுக்கு என்ன? இதை நான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்கனாலே சிம்ப்ளிஃபை பண்ணாமலே தெரிஞ்சுக்கும். இதோட மதிப்பு 1. அப்போ நம்ம ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதில் a + bயும் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியோட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், a + b நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியோட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a² + ab + b² தான் நம்ம வந்து என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி எழுதலாம்? நீங்களே பாருங்கள். a² + b² + 2ab மைனஸ் ஏபின்னு எழுதலாம். இப்போ இது நீங்களே பாருங்கள். இதை வந்து 2abலேருந்து ஒரு ab போயிடுச்சுன்னா ab மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு கிடச்சிரும். இதை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏபியோட மதிப்பு a + bயோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே கொண்டுட்டு வரோம். a² + b² + ab. சரிங்களா? ஒரு மைனஸ் ஏபியை நமக்கு அதோட மைனஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், a² + ab + b² ஈக்குவல் டு a + b த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? நீங்களே பாருங்கள். இது வந்து இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இதை வந்து a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது? மைனஸ் ஏபின்னு இருக்குது. ஆமாங்களா? அப்போ இந்த மைனஸ் ஏபியை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? a + b வந்து என்ன பார்த்தோம்? 6ன்னு கண்டுபிடிச்சோம். அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். மைனஸ் ஏபி மதிப்பு நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. ஏபியோட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 35. ஸோ இந்த கணக்கோட விடை வந்து 35. இதோட ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? இது ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. இந்த இடத்துல நான் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து a² + ab + b² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? a² + b² + 2ab மைனஸ் ஏபின்னு பிரித்து எழுதியிருக்கோம். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதே கிடச்சிடும். a² + b² + ab கிடச்சிடும். இந்த டேர்மை
வந்து நம்ம வந்து a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் ஏபி. இது எதற்காக நம்ம செய்கிறோன்னா, நம்ம a + bயோட மதிப்பு ஏபி மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணி இந்த a + b த ஹோல் ஸ்கொயரை போட்டு ஏபியோட வேல்யூயை போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா 35ங்கிறது தான் நம்மளுக்கு விடை. 35ங்கிறது நம்மளோட ஆப்ஷன் சி. ஸோ 2வது கணக்கோட விடை ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். இப்போ 3rd சம். 3வது கணக்கு 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 எக்ஸட்ரா 1 - 1/25. இப்போ இதோட மதிப்பை தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ 2/25, பி 1/25, சி 1 19/25, டி 1/325. 4 விடை இருக்குது. இப்போ இந்த 4ல் நம்ம எது சரியான விடைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம் வாங்க. தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கணக்கைவே எடுத்து எழுதிப்போம். 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 இப்படி எக்ஸட்ரா 1 - 1/25ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், 1 3 3 - 1 / 3. இதுக்கு இது அடுத்து இதுக்கு வந்து என்ன வரும்? 4 - 1/4. அடுத்து இதுக்கு வந்து 5 - 1/5 அப் டு எக்ஸட்ரா. இப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்கள், 25 - 1/25 வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே 25 இருக்குன்னா அப்போ கீழே 24 வரும். ஸோ அப்போ 24 - 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதுக்கெலாம் நம்ம இதை சுருக்கி நம்ம எழுதுவோம் பாருங்கள். 3 - 1 2/3. சரிங்களா? அடுத்து பெருக்கல் 4 - 1 என்ன வரும்? 3/4. இது என்ன வரும்? 4/5 வரும். அடுத்தது என்ன வரும்? 5/6ன்னு வரும். அப்படியே இது போய்கிட்டே இருந்து அப் டு எக்ஸட்ரா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 23/24. சரிங்களா? அடுத்து பெருக்கல் 25 - 1 என்ன? 24/25ன்னு வரும். சரிங்களா? இப்போ நீங்களே பாருங்கள், இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், இந்த 5 கேன்சல், இந்த 6 இங்கே ஒரு 6 கேன்சல் ஆகும். அதே போல் இங்கே கடைசியாக ஒரு 23ன்னு கீழே ஒன்று வரும் பாருங்கள். அந்த 23ம் அந்த பகுதியில் வர 23, இந்த தொகுதியில் வர 23 கேன்சல். இந்த 24 இந்த 24ம் கேன்சல். அப்போ நம்மளுக்கு விடை என்னவாக இருக்கும்? இங்கே மேலே இருக்க 2 பகுதி, தொகுதியில் இருக்க 2, கீழே பகுதியில் இருக்கிற 25. அப்போ 2/25ங்கிறது தான் நம்மளுக்கு இந்த கணக்கோட விடை. அப்போ ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 4வது கணக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 4வது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x³ / 100 ஈக்குவல் டு 3/5 எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே போல் தான் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 2, பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 4, சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 16, டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 136 பவர் 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம தீர்வு கண்டுபிடிச்சி எந்த விடை சரியான விடைன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து இப்போ தீர்வு கணக்கு கொடுத்துருக்க கணக்கு எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x³ / 100 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 3/5 இதை கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 2 புறமும் வர்க்கப்படுத்தணும், அதாவது ஸ்கொயர் பண்ணணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி வர்க்கப்படுத்துறது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x³ / 100 the whole square ஈக்குவல் டு 3/5 the whole square. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் பார்த்ததுமே தெரியுது, ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும்.
ஸோ 1 மைனஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இப்போ 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் நம்மளுக்கே தெரியும். 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. ஸோ இதை எழுதிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம எக்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். 1 மைனஸ் 9/25 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 100. புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப் வரையும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸ் க்யூப் தான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இதை இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டெப் வரையும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் வாங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப்பு கண்டுபிடிச்சோம்? 1 மைனஸ் 9/25 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 100. இந்த ஸ்டெப்பு தான் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து அதே போல் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25 மைனஸ் 9 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் பை 100. சரிங்களா? இப்போ 25ல் 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16/25 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் பை 100. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை அகெயின் பண்ணோம்னா 1600 ஈக்குவல் டு 25 எக்ஸ் க்யூப்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 25 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த நம்ம என்ன செய்யலாம்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 64 கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் 5வது வாய்ப்பாடுலேயே நீங்கள் எளிமையாக கேன்சல் பண்ணிக்கோங்க. 64 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம 64 எக்ஸ் க்யூப்னு இருக்குது. அப்போ நம்ம க்யூப் வேல்யூஸ் தான் பார்க்கணும். அப்போ 64 எதோட க்யூபாக இருக்கும்? அப்போ 64 நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம்னா 4 × 4 × 4ன்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 4 × 4ன்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 4ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ ஃபிஃப்த்து சம்மில் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் பை 961 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் 32/31ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் பை 961 ஈக்குவல் டு 32/31ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் 31 எனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது இல்லைங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து 63, பி ஆப்ஷன் 61, சி ஆப்ஷன் 65, டி ஆப்ஷன் 64. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீர்வு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் பை 961 ஈக்குவல் டு 32/31. இப்போ கொடுத்துருக்க கணக்கை எடுத்து நம்ம எழுதிட்டோமா? இப்போ அதே போலவே தான் இந்த கணக்குலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இருபுறமும் நம்ம வர்க்கப்படுத்தணும். லாஸ்ட்டு சம்மில் போட்ட மாதிரியே இருபுறமும் வர்க்கப்படுத்த, அதாவது ஸ்கொயர் பண்ணணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. இப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் பை 961 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 32/31 த ஹோல் ஸ்கொயர். எல்லா சம்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டே தான் வரும். ஒரு பேசிக்கான விஷயம். ஸ்கொயர் ரூட் வரும்போது அது ஸ்கொயர் பண்ணோம்னா அது ஸ்கொயர் ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ விடை 1 + எக்ஸ் பை 961 ஈக்குவல் டு 32 ஸ்கொயர் 31 ஸ்கொயர். சரிங்களா? இப்படி எழுதிட்டோமா? அடுத்து நம்ம வந்து இதை பிரிச்சுக்கலாமா? 1/1 + எக்ஸ் பை 961 இப்படி எழுதிட்டோங்களா? அடுத்து 32ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 1024. 31ஓட ஸ்கொயர் வந்து 961. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்? இப்போ நம்ம இந்த இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 961 + எக்ஸ் டிவைடட் பை 961 ஈக்குவல் டு 1024 டிவைடட் பை 961. இதுவும் கேன்சல் நம்ம பண்ணிட்டோம்னா 961 + எக்ஸ் ஈக்குவல் டு
1024. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 1024. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இங்கே வந்தால் -961. ஸோ எக்ஸ் வேல்யூ வேணும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 63. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 63. புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து புக்கில் வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த மெத்தடில் போட்டாலும் ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணி, இல்லை இந்த மெத்தடில் போட்டாலும் ஓகே. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ வந்து இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து இதோடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? இப்போ நம்ம 6th சம் போகலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இதோட விடையை கண்டுபிடிக்கணும். இதோட சுருங்கிய வடிவத்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஏ 4, பி 6, சி 8, டி 10. ஸோ நம்ம இப்போ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வாங்க தீர்வு கண்டுபிடிக்கலாம். தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மையை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 கொடுத்துருக்கிற சம்மை எடுத்து எழுதிக்கிட்டோமா? இப்போ நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துப்போம். இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் என்ன இருக்குது? 169 இருக்குது. இப்போ 169ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 13. 13 × 13 தான் வந்து நம்மளுக்கு 169. ஸோ அந்த இடத்துல வந்து 13 நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த ஸ்டெப் எப்படி வரும்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் நம்ம 169 ரூட் 169க்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 13. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் நம்ம கூட்டல் பண்ணணும். இது ரெண்டையும் கூடுதல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். 121 கிடைக்கும். 121 வந்து எதோட ஸ்கொயரு? 11ஓட ஸ்கொயர். ஸோ 11 தான் நம்ம வந்து 11 × 11 பண்ணோம்னா 121. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ 11 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38. சரிங்களா? போட்டோன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 11 போடணும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 ப்ளஸ் 38 11 நம்மளுக்கு என்னங்க? 38 11 சேர்ந்திங்கன்னா 49. ஸோ 49 வந்து எதோடது? 7 ஸ்கொயர். 7 × 7. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? இதுக்கு பதிலாக 7 போட்டுருணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்லேயும் பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு? 57 + 7 என்னங்க? 57 + அடுத்த ஸ்டெப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டெப்பு வரையும் போட்டோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 57 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 57 போட்டோங்களா? அடுத்து நம்மளுக்கு இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ளஸ் ஒரு 7 கண்டுபிடிச்சோங்களா? இப்போ நம்மளோட இதோட விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 57 + 7 என்னதுங்க? 64. 64 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 8 × 8. ஸோ 8 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து நாம் 8 தான் போடணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 64க்கு பதிலாக 8 போட்டுருணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு விடை என்ன வந்துடுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 8 என்னது? 16. ஸோ அப்போ இது எதோட ரூட் வேல்யூ? 16 வந்து எதோட ரூட் வேல்யூ? 4 × 4. அப்போ 4 ஸ்கொயர்னால் 4 தான் விடை. அப்போ இதில் ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 7வது கணக்கு பார்க்கலாம் வாங்க. 7வது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 √x = √147
கொஷினில் உங்களுக்கு அங்கே ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. √12 எனில் எக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A 2, B 3, C 4, D 5. சரிங்களா? இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் திரும்ப படிக்கிறேன். 9√x =147 ப்ளஸ் √12 அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ தீர்வு கண்டுபிடிக்கலாம் வாங்க. தீர்வு கொஷின் எடுத்து எழுதுங்க. 9√x =147 ப்ளஸ் √12 இதை கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 147 √147ன்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம சுருக்கணும். இதை எப்படி சுருக்கலாம் பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்கள். 147க்கு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா 7வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 7 14 1 7. திரும்பி 7ஆவதில் போட்டிங்கன்னா 3. ஸோ எடுத்து எழுதுங்க. என்னென்ன வருது? 7 × 7 × 3. சரிங்களா? அப்போ 49 × 3. இப்போ நம்ம 147க்கு பதிலாக √49 × 3ன்னு எழுதலாம். இப்போ சுருக்கிட்டோம் பார்த்தீங்களா? 147 ப்ளஸ் 12. இப்போ 12 நம்ம எப்படி எழுதலாம்? 12 வந்து 4 × 3 4 3 12ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? 49ல் ரூட்லேருந்து 49 வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும்? 7 × 7. ஸோ 7 √3. இதுதான் இதோட சுருங்கிய வடிவம். அடுத்து ப்ளஸ் 4 வந்து எப்படி எழுதலாம்? 2ன்னு √4 வந்து என்ன பண்ணலாம்? 2ன்னு வெளியில் எடுத்துடலாம். 2 × 2 தானே 4. அடுத்து √3. ஸோ 9√x இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 7 + 2 என்னது? 9 √3. அப்போ 9√x = 9 × 9 √3ன்னு கிடச்சிக்கிச்சு. ஸோ 9 9 இருக்குன்னா அப்போ √x = √3. அப்போ நம்மளுக்கு எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வேணும்னா நம்மளுக்கே தெரியும் எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கே எக்ஸ் வேல்யூ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே இருபுறமும் வர்க்கப்படுத்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் = 3. நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கிடச்சிருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? முதல் கொடுத்துருக்க கணக்கு 9√x கொடுத்துருக்காங்க, √147 ப்ளஸ் √12ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 147 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 49 × 3ன்னு பிரித்து எழுதலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து இதை வந்து 4 × 3ன்னு பிரித்து எழுதலாம். இந்த 12 49 ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 7, அந்த √3 அப்படியே இருக்குது. 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 2, √3 அப்படியே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 √3 கிடைக்கிது. இந்த பக்கம் இருக்கிற நம்பர் வந்து 9√x. ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா √x = √3ன்னு கிடச்சிரும். அடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ x = 3. புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? 7th கொஸ்டின். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் √2 ப்ளஸ் √3 மைனஸ் √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√6 ப்ளஸ் 2√15 ப்ளஸ் 2√10. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 0. ஆப்ஷன் பி வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 10 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். தீர்வு கண்டுபிடிக்கலாம் வாங்க. கணக்கை நல்லா பார்த்துக்கோங்க. இது a + b + c த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அதை நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுபோல் அதில் வந்து a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். a + b + c த ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம இந்த சம்முக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் a + b + c த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ இன் சம்.
நம்ம அந்த சம்மில் வந்து a + b + c த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த சம்மில் வந்து என்ன இருக்குது, இந்த டேர்ம் தான் வந்து நம்மளுக்கு a + b + c த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த டேர்முக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம 2ab 2bc 2caலாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்னு பார்த்துடலாம். இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, √2, பி என்ன கொடுத்துருக்காங்க, √3, சி என்ன கொடுத்துருக்காங்க, √5. இது கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம 2ab 2bc 2caலாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ 2ab பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. 2 × ஏவோட வேல்யூ என்ன, √2, பியோட வேல்யூ என்ன, √3. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 × √6. இதுதான் வந்து 2ab. அடுத்து 2bc கண்டுபிடிக்கணும். 2bc எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 × பியோட வேல்யூ என்ன, √3, சியோட வேல்யூ என்ன இருக்குது, √5. ஸோ இப்போ 2 × √15. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -√215. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2ca கண்டுபிடிக்கணும். 2ca வந்து எப்படி, 2 × c வேல்யூ என்ன, -√5, a வேல்யூ என்ன, -√2. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா -2√10. சரிங்களா? இப்போ நம்ம 2ab 2bc 2caலாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சம்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் a + b + c த ஹோல் ஸ்கொயர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ என்ன, √2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் சைடு, அதை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். அடுத்து 2 பியோட வேல்யூ என்ன இருக்குது, √3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து சியோட வேல்யூ என்ன இருக்குது, சியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் -5 ரூட் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இருக்குது. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 2abயோட வேல்யூ என்ன இருக்குது, 2√6. அடுத்து √2bcயோட வேல்யூ என்ன இருக்குது, -2√15ன்னு இருக்குது நம்ம கண்டுபிடிச்சதில். அடுத்து 2caவோட வேல்யூ என்ன இருக்குது, -2√10. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் a + b + த ஹோல் ஸ்கொயர்டு இந்த சம்மில் பாருங்கள், இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இதுக்கு பதிலாக தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது. நம்ம இந்த சைடை வந்து இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ சம்மில் வந்து இன்னும் பாதி இருக்குது இல்லைங்களா, அப்போ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குது பாருங்கள், -2√6 ப்ளஸ் 2√15 ப்ளஸ் 2√10 இருக்குதுங்க இல்லைங்களா. மீதி இருக்கிற இந்த இது இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுருக்கலாம். இப்போ சுருக்குங்க, 2 ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் 2, ப்ளஸ் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும் 3, இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் பண்ணும் பொழுது மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். இதையும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன வரும், 5. அடுத்து இதில் நாங்கள் நல்லா பாருங்கள், இங்கே ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ மாறி மாறி இருக்குது. இப்போ 2√6 கேன்சல், -2√6 கேன்சல், -2√15 இந்த ப்ளஸ் 2√15 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து -2√10 இங்கே 2√10 ப்ளஸில் இருக்குது. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா மீதி இதுதான். அப்போ நம்மளுக்கு என்ன விடை கிடச்சிருக்கு, 10 விடை கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஹோல் டேர்ம் இந்த கொஸ்டினோட மதிப்பு நம்மளுக்கு என்னென்னா 10. அப்போ வந்து விடை வந்து சி தான், ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. புரிஞ்சுதுங்களா இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படின்னு? இதில் நம்ம முக்கியமாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, a + b + c த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் இருக்க 2ab 2bc 2caவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை எடுத்து எழுதும் பொழுதே ஆஸ் யூஷுவல் அதே கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம வந்து மீதி வந்து போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து 10. 9th சம், a = 25, b = 15, c = -10 எனில் a³ + b³ + c³ -3abc divided by a - b the whole square plus b - c the whole square plus c - a the whole square. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
பார்த்துக்கோங்க. ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30, பி ஆப்ஷன் -15, சி ஆப்ஷன் -30, டி ஆப்ஷன் 15. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் தீர்வு. வாங்க தீர்வு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அதில் வந்து நம்ம ஏபிசி வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து ஏபிசி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள் 25. ஸோ 25 கியூப் ப்ளஸ் பியோட வேல்யூ 15 கியூப் ப்ளஸ் சியோட வேல்யூ -10 ஹோல் கியூப். அடுத்து -3 ஏவோட வேல்யூ என்ன கெயின் 25 இன்ட்டு பியோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ -10 ஹோல் டிவைடட் பை இதில் நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதணுமா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 25 மைனஸ் பியோட வேல்யூ 15 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 15 மைனஸ் சியோட வேல்யூ -10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன இருக்குது -10 மைனஸ் ஏவோட வேல்யூ 25 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். 25 கியூபுக்கு என்ன நம்மளுக்கு வரும்? நீங்கள் போட்டு பாருங்கள். 15,625 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 போடுங்க. 15,625. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 15 கியூப் 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 3,375. சரியா? அடுத்து ப்ளஸ் 10 கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 2 தடவை 10 பண்ணும் பொழுது ப்ளஸ் இருக்கும். இன்னொரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்னொரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் தான் விடையும் வரும். அப்போ -1000. சரிங்களா? மைனஸ் 3 இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். 3 இன்ட்டு 25 என்ன வரும் 75 வந்துடும். 75 இன்ட்டு 15 அப்புறம் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன விடைனா 11,250. சரிங்களா? டிவைடட் பை இப்போ 25 மைனஸ் 15 என்னங்க 10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சின்னா என்ன வந்துடும் 15 ப்ளஸ் 10 என்ன வந்துடும் 25 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ப்ளஸ் மைனஸும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 10 25 ஆட் பண்ணும் பொழுது என்ன வந்துருங்க 35 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். 15,625 ப்ளஸ் 3,375 ப்ளஸ் 1000 சாரி இங்கே வந்து -1000 தான் 1000 ப்ளஸ் 11,250 த ஹோல் டிவைடட் பை 10 ஸ்கொயர் பண்ணனா என்னங்க 100 ப்ளஸ் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625 ப்ளஸ் 35 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1225. சரிங்களா? இப்போ அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதுறது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேலே இருக்கிற 3 கூட்டலையும் கூட்டி அதிலேருந்து 1000 கழிச்சிட்டு எழுதுனீங்கன்னா ஆன்சர் 29,250. அடுத்து கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் 1950. 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம 195 வந்து 15ஆல் பெருக்குனிங்கன்னா
2925 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 தான் விடை. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணுறது நீங்கள் 5ஆம் வாய்ப்பாடுலேருந்து கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய எண்களால் உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சதுனாலும் டக்குன்னு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 15. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா 9th சம்மு? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 10th சம் போகலாம். 10வது சம்மு. எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி இன்ட்டு எக்ஸ் பவர் சி ஈக்குவல் டு 1 எனில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மதிப்பு காண்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆப்ஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, பி ஆப்ஷன் ஏ, சி ஆப்ஷன் ஏபிசி, டி ஆப்ஷன் 3ABC. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் வாங்க. தீர்வு இப்போ நம்ம வந்து இங்கே என்ன ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால், 0வாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஒருவேளை இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABCயும் 0வாக தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க சம்மை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி இன்ட்டு எக்ஸ் பவர் சி ஈக்குவல் டு 1. சரிங்களா? இப்போ நம்ம பவர்ஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து பவர்ஸ்லாம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பவர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னா இப்போ இந்த கொஷினில் நம்ம எனிதிங் பவர் 0 அப்படின்னு நம்ம இந்த 1க்கு பதிலாக எனிதிங் பவர் 0ன்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இங்கே வந்து இப்போ பவர்ஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இந்த வேல்யூ 0வாக தான் இருக்கும்னு. அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்க மைனஸ் 3ABC அந்த பக்கம் போயிட்டால் ப்ளஸ் ஆகிடும். 3ABC. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3ABC. அப்போ இதோட வேல்யூ என்னென்னா 3ABC. அதாவது டி தான், ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒருவேளை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABCயும் 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டினை திரும்ப எழுதுங்க. இதோட பேஸ் காமனாக இருக்கும் பொழுது பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்கணுன்னா, ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 1ங்கிற இடத்துல நம்ம ஏ பவர் 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பவர்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 0ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இங்கே இருக்கிற இதை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC ஈக்குவல் டு 0. இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் தான். ஸோ அது ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா, என்ன இதை எடுத்துக்க முடியுமோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம இந்த மைனஸ் 3ABC இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ABC ஆகிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ 3ABC. புரிஞ்சுதுங்களா? 10th கொஸ்டின்.